இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்திருந்தது. அன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ்னால பொறுமையா 12 மணிக்கு மேல தான் லஞ்ச் பண்ணவே வந்திருந்தேன். அன்னைக்கு ஆவினி அவிட்டமா இருந்துச்சு. வடை பாயாசத்தோட லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணல. நான் நாள் தான் வரலட்சுமி நோம்புக்கு சக்கரை பொங்கலும் உளுந்த வடையும் பண்ணியிருந்தேன். அதனால அன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்க ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி பார்த்துருந்தேன் சந்தையில. அதனால சரி நான் அதை வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. அதனால மிளகா பஜ்ஜி மட்டும் போட்டுக்கலான்னு அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வேக வச்சு உரிச்சிட்டு மசாலாலாம் போட்டுட்டு ஒரு சைடு அதையும் வறுத்துட்டு இருந்தேன். சாதம் ஒரு சைடு குக்கரில் வச்சாச்சு. இன்னொரு சைடு பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூட சாப்பிட வரப்போ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு. அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா கிச்சன் வேலை முடிஞ்சிடும். ஹஸ்பண்ட் கரெக்டாக வந்திருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. சூடாக மிளகா பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு. லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு இருந்தோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.